सबको नमस्ते। सुबह हिंदी विद्याश्रम यूट्यूब चैनल நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆப் கைசே हैं? மை ठीक हूँ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் லெசன் 165 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, யார் அழைத்தது, யார் பேசியது, யார் பார்த்தது, அதாவது பாஸ்ட் டென்ஸில் எப்படி நம்ம கொஷின்ஸ் கேட்குறது ஹிந்தியில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யார் பேசியது, யார் அப்படின்னா கிஸ்னே, பேசியது போலா, போலான்னு சொல்லக்கூடாது, போலா, பிஏ ப்ரொனவுன்சியேஷனில் சொல்லணும். கிஸ்னே போலா, யார் பேசியது. யார் சொன்னது, கிஸ்னே கஹா, யார் சொன்னது, யார்னா கிஸ்னே, கஹானா சொன்னது இல்லை கூறியது அப்படின்னு அர்த்தம். யார் குடித்தது, கிஸ்னே பியா, யார் குடித்தது, கிஸ்னே பியா. யார் சாப்பிட்டது, கிஸ்னே கானா காயா, கிஸ்னே காயா அப்படியும் கேட்கலாம், கிஸ்னே கானா காயா அப்படியும் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாம் கிஸ்னே யூஸ் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். கிஸ்னே அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் யார் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹிந்தியில் கிஸ்னே நே வந்து அது பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கிஸ்னே கரிதா, யார் வாங்கியது, கிஸ்னே கரிதானா யார் வாங்கியது. யார் சாப்பிட்டது, கிஸ்னே காயா, யார் சாப்பிட்டது, கிஸ்னே காயா. கிஸ்னே கானா காயா இல்லை கிஸ்னே காயா, நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். யார் தடுத்தது, கிஸ்னே ரோக்கா, கிஸ்னே ரோக்கா, யார் தடுத்தது. இப்போ ஏதோ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா செய்யாதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் யார் தடுத்தது அப்படின்னு கேட்கலாம். யார் கொடுத்தது, கிஸ்னே தியா, யார் கொடுத்தது, கிஸ்னே தியா. தியான்னு சொல்லக்கூடாது, தியா லைட்டாக சொல்லணும். கிஸ்னே தியா அப்படின்னா யார் கொடுத்தது. யார் எழுந்தது, கிஸ்னே உட்டா, கிஸ்னே உட்டானா யார் எழுந்தது. யார் உடைத்தது, கிஸ்னே தோடா, யார் உடைத்தது அப்படின்னா கிஸ்னே தோடா. ஸோ இது எல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கிஸ்னேங்கிறது யார். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது கவுன், யார் அப்படின்னு கேட்பாங்க. அது கவுன் தான் பாஸ்ட் டென்ஸில் கிஸ்னே அப்படின்னு நம்ம கேட்குறோம். யார் தயாரித்தது, கிஸ்னே பனாயா, பனாயா சொல்லக்கூடாது, பனாயா அப்படின்னு லைட்டாக சொல்லணும் பாவை. கிஸ்னே பனாயா, யார் தயாரித்தது, யார் ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு அர்த்தம். யார் செய்தது, கிஸ்னே கியா, யார் செய்தது, கிஸ்னே கியா. யார் அடித்தது, கிஸ்னே பீட்டா, கிஸ்னே பீட்டா அப்படின்னா யார் அடித்தது. யார் எழுதியது, கிஸ்னே லிக்கா, யார் எழுதியது, கிஸ்னே லிக்கா. லிக்னா எழுதுதல். பாஸ்ட் டென்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மேஸ்குலின் சிங்குலரில் கன்வெர்ட் ஆகும்போது ஆ சவுண்டில் தான் முடியும். கிஸ்னே லிக்கானா யார் எழுதியது. யார் கேட்டது, கிஸ்னே சுனா, கிஸ்னே சுனா, யார் கேட்டதுன்னா கிஸ்னே சுனா. யார் அழ வைத்தது அப்படின்னு சொல்லும்போது கிஸ்னே ருலாயா. இப்போ சப்போஸ் குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நீங்கள் இதை கேட்கலாம். யார் அழ வைத்தது, கிஸ்னே ருலாயா. ரோனான க்ரை, ருலாயானா யார் அழ வைத்ததுன்னு அர்த்தம். கிஸ்னே ருலாயா. யார் அழைத்தது, கிஸ்னே புலாயா, கிஸ்னே புலாயா, யார் அழைத்தது. யார் பார்த்தது, கிஸ்னே தேக்கா, யார் பார்த்தது, கிஸ்னே தேக்கா. ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸில் வந்து வேர்பெலாம் எப்படி கன்வெர்ட் ஆகுது மட்டும் நீங்கள் ஹிந்தியில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் ஈஸியாக பேசலாம். ஸோ கிஸ்னே புலாயா, யார் அழைத்தது. யார் பார்த்ததுன்னா கிஸ்னே தேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தன்யவாத். தேங்க்யூ ஸோ மச்.